இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு புதினா சாதம் தாங்க செஞ்சு கொடுக்குறேன். மதியம் டிஃபன் பாக்ஸ்க்கு புதினா சாதங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஜார் எடுத்துக்கலாங்க, 2 பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்திக்கிறாங்க, ஒரு 4 பல் வெங்காயம் சேர்த்திக்கிறாங்க, பூண்டு 3 பல்லுங்க, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க, ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, சாதம் கிளற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க, பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, வரமிளகா சேர்த்திக்கிறாங்க, ஒரு 3 வரமிளகா சேர்த்திக்கலாங்க, இது கூடவே கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாங்க, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க, நல்லா வணக்கிக்கலாங்க, வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க, கலர் மாறட்டுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த புதினா அரைச்சி வச்சுருக்க இந்த புதினாவை சேர்த்திக்கலாங்க, புதினாவை சேர்த்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கலாங்க. இதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க, சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க, நல்லா சுண்டாக வணங்கட்டுங்க. வணங்கினதுமே இந்த அளவுக்கு நல்லா வணங்கணுங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணுங்க, அப்போ தான் பச்சை வாசமெல்லாம் போகுங்க. பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க. குக்கரில் வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க, இல்லைன்னா வடித்தாலும் சேர்த்திக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாதம் உதிரியாக இருக்கணுங்க. பாருங்கள், சூடான சுவையான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.